சொன்னரு ஃபர்ஸ்ட் எப்படி பேசுனியோ அப்படி பேசு. காலி பண்றேன்னு சொல்லிட்டேன். பிரச்சனை பண்ணாத. அங்க அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. சொல்றத கேளு. தேவையில்லாம நான் ஏமா மாறிட்டேன். நான் அதெல்லாம் பேசவே இல்லை. நீங்க தான் அம்மாவெல்லாம் அடிச்சிருக்கீங்க. சார் வணக்கம் சார். என் பேர் ராஜேஷ்குமார். 10 வருஷமா ஒரு வீட்டில் குடியிருக்கோம். ஹவுஸ் ஓனர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டெத் ஆகிட்டாரு. அவங்க பொண்ணுக்கிட்ட நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அவங்க பொண்ணுக்கிட்ட தான் வாடகை கட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இல்லீகல் பர்சன் யாருன்னு தெரியல. அவங்க இப்போ ஒரு 2-3 மாசமா ரொம்ப அம்மாவை எங்களை எல்லாமே கஷ்டப்படுத்தினாங்க. அது நடவடிக்கையாக நாங்கள் பூந்தமல்லி ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் மூவ் பண்ணுறப்ப ஒரு 2-3 நாள்ல என்னை ரிமாண்ட் பண்ணாங்க. என் அம்மாவை என்னை ரிமாண்ட் பண்ணிட்டு என் அம்மாவை அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு 6 பேர் சேர்ந்து அடிச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி கோணி மூட்டையில எல்லாம் கட்டி வாயிலெல்லாம் பேண்டேஜ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் நின்று பக்கத்திலேயே ஆனந்தகுமார் என்ற எஸ்ஐ ஒருத்தர் நின்று பார்த்து இருந்திருக்காரு. இதுக்கெல்லாம் அவதூறான ஒரு விஷயத்துக்கு அவரு ஏன் இவ்வளோ பாவ செயல்பட்டாரு எனக்கு தெரியல. எங்க பொருள், எங்க வாழ்வாதாரம் எல்லாமே, என் கேமரா, எங்க நகை, எங்க கேஸ், எங்க துணிமணி எல்லாமே கொண்டு போய் வச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது. அவங்க போலீஸ் கிட்ட போனாலும் எந்த ஒரு விஷயமும் கோர்ட்டில் பாத்துக்கங்கன்ற மாதிரி திமிரா தான் பேசுறாங்க. எங்க போய் சொன்னாலும் நாங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும், எந்த ஒரு ஆபீஸ்ல போனாலும் நாங்க தான் பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இதுவரை எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. எதுக்காக இந்த ஒரு செயல் நடக்குது எனக்கு தெரியல. அது உங்களை எதுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க? நீங்க என்ன பண்ணுங்க சார்? நான் எதுவுமே பண்ணல. கேட்டு அம்மாவை அடிச்சிருக்காங்கன்ற ஒரு கோவத்துல கேட் ஓபன் பண்ணேன். அது தவிர எனக்கு எந்த ஒரு தவறுமே இல்லை சார். இதை வச்சு அவங்க காலையில நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போறேன். 6:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. பேசணும் தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு, பேசணும்னு தான் கூப்பிட்டு போனாங்க. அதை அப்படியே உட்கார வச்சு என்னை விசாரிச்சாங்க. எங்கடா வேலை செய்யறேன்ட்டு கேட்டாங்க. நான் மீடியாவில் வேலை செய்யறேன்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் கீழே உட்கார்றா மீடியா என்ன பெரிய ஆனந்தகுமார் எஸ்ஐ தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் என்னை ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஈவினிங்கே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வீட்டில் தகவல் சொல்லுங்க சார்ன்னு சொன்னேன். எதுவுமே சொல்லலை. வீட்லயே 4 நாளுக்கு அப்புறம் தான் எங்க வீட்லயே தகவல் தெரிவிச்சாங்க. இப்போ இங்க புகார் கொடுத்துருக்கீங்களா? புகார் கொடுத்துருக்கோம் சார். இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரியல. இப்போதான் நாங்க கொடுக்குறோம். இவங்களும் ஒரு சரியான நடவடிக்கை எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இருந்தாரு மேல ஓடியாதான் அடிச்சு டீ கழிட்டாங்க. கோன்ல கட்டி கீழே போட்டாங்க. கோன்ல கட்டி எங்க போட்டாங்க? கீழே போட்டாங்க. கீழே போட்டு பூட்டிட்டாங்க. கோனி முட்டையில உங்களை போட்டாங்க. அப்புறம் அந்த பக்காக்கு வந்துதான் என்ன அவுத்து விட்டாங்க. ஒரு மாசம் கொடுத்தா எடுக்கலையே. எங்க போய் பாக்கணுமோ பாருங்க. போறதுல பாத்துக்கணும். எங்க பாத்துக்கணும்? 2 மாசம் ஆளுகிறாங்க. கோயம்பேடு போய் படுக்கிறாங்க. எங்க வேலை செய்யறவங்க படுக்கிறாங்க. ரொம்ப அவசரம். துணியோட இருக்கிறேன். எந்த சாமானும் இல்ல. கேமராவை ஏத்த மாட்டாங்க, லென்சிங்ல ஏத்த மாட்டாங்க, நகையும் ஏத்த மாட்டாங்க. எல்லாமே 14 கால் செவரும் எடுத்துட்டாங்க. சிலிண்டர் சின்ன 1.5 லட்சம் நான் வாடகை அட்வான்ஸ் கட்டணும். அதுவும் எடுத்துட்டாங்க. என் நகையெல்லாம் கூட கம்பளம் எல்லாம் பிடிக்கும். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.